எவ்வளவு வருஷமா கடை போட்டு? இப்போ ஒரு சில கஸ்டமர்கள்லாம் வந்து பேக் பண்ணி வைக்க சொல்லிட்டு அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வராம போயிடுவாங்களா? அப்போ அது நீங்க என்ன பண்ணுங்க? அந்த மாதிரி இப்போ ஒரு சில டைம் பழம் மட்டும் வாங்கிட்டு காசு கொடுக்காம போயிட்டாங்க. கொஞ்சம் பேஜார் பண்ணுவோம். ஐயோ தெரியாம வாங்கிட்டு இந்த மாதிரி எவ்வளோ பேர் வராங்க, வாங்கிட்டு போயிடுறாங்க, இந்த மாதிரி எவ்வளோ பேர் ஏமாற்றத்துக்கு வராங்க பார்த்தீங்கன்னா பேஜார் பண்ணிட்டு விட்டுடுவோம். இந்த மாதிரி நடக்கும்போது சேல்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அது வந்து செக்ஷன் 45 54 இருக்கு. இப்போ நீங்கள் பேக் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க வரலன்னா நீங்கள் மறுபடியும் விற்கலாம். அவங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த ரைட் இருக்கு. நம்மளோட பொருளை நம்ம அனுமதி இல்லாமல் யாரும் நம்மளுக்கு எதுவும் சொல்ல முடியாது. நம்மளே வச்சு நம்மளே அவங்க காசு கொடுக்காம போயிட்டாலும் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் போட்டு நீங்கள் ரிட்டர்ன் காசு வாங்கிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ரைட்டு. காசு கொடுக்காம போயிட்டா அது கேட்கணும். அது ரைஸ் அதுதான் இந்த ஆண்டி இப்போ இந்த பழம் எல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆண்டி பண்ணுவீங்க? கெட்டு போயிட்டா அது என்ன பண்ண முடியும்? டஸ்ட்பின் தான் தூக்கி போட்டுருவீங்களா? இல்லை இந்த மாடுக்கு அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? மாடுக்கு கொடுப்போம். நான் மாடுக்கு தான் ஜாஸ்தி தருவேன். ஏன்னா அது வந்து என்ன போனாலும் அது சாப்பிட்றோம். சாரே கேட்டு சாப்பிட்றாங்க. அது யாரு போய் கேட்கும்? கரெக்ட். அதுக்கு நாம கொடுக்கணும் இல்ல, கடவுள் நம்மள கொடுக்குறாங்க. கண்டிப்பா. இது காயெல்லாம் காசு கொடுத்து வாங்கி வந்துருவீங்களா மொத்தமா? ஃபுல் கிரெடிட்லாம் இல்லையா? கிரெடிட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் காசு கொடுக்கறதெல்லாம் இல்ல காசு கொடுத்து தான் வாங்கி வரேன். கடன் கொடுக்குவாங்கன்னா மாப்பிள்ளான்னு கடை கொடுக்குவாங்க. அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் தெரியாதவங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. காசு கொடுத்து தான் கேஸ் கொடுத்து தான் வாங்கி. அப்புறம் கெட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு லாஸ் ஆயிடும்ல. அது வந்து நான் வந்து சேல் பண்ணேன்னா 2-3 கெட்டு போயிட்டா வந்து 2 நாள் விட்டு 3 நாள் விட்டு ரிட்டர்ன் வாங்கிட்டு போறாங்க. ஆனா நான் போயிட்டு அங்க மார்க்கெட்ல சொல்ல முடியாது. நம்மள கேள்வி பண்ணுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க. அதனால நான் எவ்வளவு போயிட்டாலும் நான் போய் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா. சரி, தேங்க்யூ ஆண்டி. பாய்.